மேலே பிஆர் அலிகேஷன்ஸ் அப்போ நிறைய ஏட்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன கிளாரிஃபை கொடுக்க விரும்புறீங்க? கண்டிப்பாக எனக்கு அன்பு கொடுக்குறவங்க ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஹேட்டர்ஸ் ஒரு 20 பீப்புள்ஸ் 50 பீப்புள்ஸ் கூட இருப்பாங்க. நான் ஒரு 10 எனக்கு அந்த அன்பு கொடுக்குற அந்த 10 பேர்த்து நான் எடுத்துக்கலான் இருக்கேன். அண்ட் பிஆர் லைக் அப்பெல்லாம் எதுவுமே இல்லைங்க. எனக்கு லாட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் பீன் லைக் ஒரு 10-11 இயர்ஸ் நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். எனக்குன்னு ஒரு ஃபேன் பேஜ் இருக்காங்க. எனக்கான மக்கள் வெளியில இருக்காங்க. நான் அதெல்லாம் முன்னாடியே வெளியில பார்த்துருக்கேன். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. லைக் ரித்திகா, நிவி, அக்ஷு, நேஹா, நிறைய பீப்புள் இருக்காங்க. எனக்கா ஒரு வீடியோ போட மாட்டாங்களா? யாருன்னு முகம் தெரியாத என்ன பிடிச்சி மக்கள் நீங்க எல்லாரும் எனக்கு ஓட் பண்ணுங்க, திவ்யா சூப்பரா பண்ணா, எங்க வீட்டுல ஒரு பொண்ணா பாக்கணும்னு இவ்வளவு அன்பு கொடுக்கும் போது லைக் எனக்கு தெரியலங்க. என்னங்க பிஆர் போய் எல்லார் வீட்டையும் போனை பிடிங்க அங்க ஓட் பண்ண முடியும்? தெரியல. இட்ஸ் ஓகே. எல்லாத்தையும் கடந்து போற மாதிரி எல்லாத்தையும் கடந்து போக வேண்டியதான். பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ண திவ்யா கணேஷ் இப்போது பல இன்டர்வியூ கொடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பேட்டியில் எனக்கு ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. அந்த வகையில் தன்னோட வெற்றிக்கு பிஆர் டீம் தான் காரணம் அப்படின்னு விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு பதிலடி கொடுத்த திவ்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி சில காலம் வேலை இல்லாமல் தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது 30 லட்சம் ரூபாய் பிஆருக்கு செலவு பண்ணினேன் அப்படிங்கிறது வேடிக்கையான வதந்தி. எனக்கு கிடைச்ச 50 லட்சமே என்னோட வாழ்க்கையில் நான் பார்த்த மிகப்பெரிய தொகை. இதில் வரி பிடித்தம் போக எனக்கு மீறி எவ்வளோ வரும் அப்படின்னு தெரியாது. இப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய தொகையை நான் எப்படி பிஆருக்கு செலவிட முடியும்? நேர்மையாக இருக்கிறதுக்காக நான் கொடுத்த விலை அதிகம். நான் ரொம்ப நேரடியாக பேசக்கூடிய பொண்ணு. அதுக்காக நான் பல உறவுகளையும் வேலைகளையும் இழந்திருக்கேன். வீட்டுக்குள்ளே எனக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு கூட சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் ஒருபோதும் வளைந்து கொடுக்கவே இல்லை. நான் இப்படித்தான் பிடிச்சா இருங்க இல்லைன்னா போங்க அப்படின்னு உறுதியாக நின்னேன். யார் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும், நான் அமைதியாக சமைச்சு சாப்பிடுவேன், கிச்சன்லே இருந்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் நடந்த சில கசப்பான சம்பவங்களை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் பார்வதி கமருதனுக்கு ரெட் கார்டு கொடுத்ததை பற்றி கேட்ட கேள்விக்கு திவ்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பார்வதி மற்றும் கமருதன் 2 பேருமே காருக்குள்ள சண்டை தொடங்க ஆரம்பிக்கும் போதே நான் தலையிட்டு இருக்கணும். ஆனால் பிரச்சனை பெருசாகி வாக்குவாதம் முத்தி சான்றாவை வெளியில் தள்ளதுக்கு அப்புறம் தான் நான் ஆக்ரோஷமாக கத்தினேன். அதுக்கப்புறமும் பார்வதி தன்னோட தவற உணர்ந்த மாதிரி தெரியவே இல்லை. விஜய் சேதுபதி வர 2 பேருமே டான்ஸ் ஆடிக்கிட்டு இயல்பாக தான் இருந்தாங்க. விஜய் சேதுபதி அந்த விஷயத்தை பற்றி பேசி 2 பேரையும் கண்டிச்ச போதான் சான்றாட்ட மன்னிப்பு கேட்குறேன், நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. அவங்களோட மன்னிப்பை உணர்ந்து அவங்க கேட்ட மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் முன்ன விட இன்னும் வலிமையாகவும் பக்குவப்பட்டவளாகவும் மாறி இருக்கிறத உணர்றேன். வாட்டர் மிலன் மீம்ஸ்களை என்னோட ஃப்ரெண்ட்ஸு எனக்கு அனுப்பி வச்சாங்க. அதை பார்த்து விழுந்து விழுந்து சிரித்தேன். எனக்கு பின்னாடி பேசுகிறவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லை. ஒரு சராசரி பொண்ணா நேர்மையான ஒரு மனுஷியா மக்கள் என்னை ஏற்றுக்கிட்டதே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய விருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூவில் திவ்யா கணேஷ் பேசியிருக்கிறாங்க.